இட்லி வச்சு, பழம் வச்சு, ரொட்டி வச்சு, கோழி முட்டை வச்சு, கோழி கறி வச்சு, ஒண்ணு விட்டுட்டுலாம். என்ன நாயர எல்லாம் கொண்டாந்து வச்சாச்சுல, அப்புறம் ஆறு பாத்துக்கிட்டு இருக்கிற திங்கிறவங்களுக்கு வயிற்று வலிக்க போகுது. ഈ ഒത്തപ്പാല നായരുടെ സമയം നിങ്ങൾക്ക് വൈത്ത് വലിക്കോ? അമ്മേ സത്യം പറയണം. நான் சொல்லாத 1000 தடவை சொல்லிருக்கனா இல்லையா? எஜமானி அம்மான்னு கூப்பிடணும். അങ്ങനെ വിളിക്കാം. சரி போ. போன்னா ஏன் நிக்கிற? അല്ല ഈ ടിഫിൻ തിന്നാൻ എത്ര ആൾ വരും? அதை பத்தி உனக்கு என்ன கேள்வி? அத்தனை நானே திப்பேன். നിങ്ങൾ തന്നെ തനിയായിട്ട് ടിഫിൻ അത്രയും കഴിക്കോ? ஆமாமா കഴിക്കും. நீ ஏன் ஒழிக்கிற? வாங்க வாங்க மனோரே கல்பனா வாங்க டிஃபன் சாப்பிட வாங்க. ஜாங்கிரி ரொட்டி இருக்கு, பழம் இருக்கு, முட்டை இருக்கு, கோழி இருக்கு, இட்லி இருக்கு, வயிறு நிறைய சாப்பிடு. நீ என்ன வேணும்? மெதுவா சாப்பிடியா? எனக்கு உனக்கு என்ன சுக்கடி? உண்டி சுருங்க பெண்டியல் காயல்னு சொல்லுவாங்க. உங்க கொஞ்சமா தான் சாப்பிடணும் தெரியுமா? நீங்க மட்டும் நிறைய சாப்பிடுறீங்களா? நீங்க பொம்பளை இல்லையா? வாய மூடி பிஞ்சிலே இவ்வளவு பேச்சு பேசுறிய அடிச்சேன்னா பாரு. அப்பா என்னம்மா இது? குழந்தைங்க கிட்ட அளவோட பேசணும், ஏன் இப்படி வாயாடுறீங்க? ஐயோ ஐயோ, நானா வாயாடுறேன்? அவ பேசுனது பேச்சா இல்ல பேச்சான்னு கேக்குறேன். உன்னை சொல்லி குத்தமில்ல, உன் பொண்ணை சொல்லி குத்தமில்ல, என் தம்பியை சொல்லணும். உன்னை நம்பி எங்களை இங்க உணர்ந்து விட்டுட்டு போனானே அவனை சொல்லணும். அவன் வரட்டும். எழுதுடா. நீங்க ஏமா எந்திரிக்கிறீங்க? உட்காருங்க, சாப்பிடுங்க. அம்மா அம்மா சின்ன மலாடி, இதோ பிஸ்கட் சாக்லேட் எல்லாம் இருக்கு. அந்த கையில என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம். சொல்லட்டுமா? சொல்லிடுவேன். வீணா தோத்து போயிடாதா? சொல்லுங்களேன் பாக்கலாம். சொல்லட்டுமா? தெரியுதோ? குடு 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 குடு. எங்க வாசிங்க பாக்கலாம். நான் நல்லா வாசிப்பேன். வாசிங்களேன். ரவி எங்க போறா? எதிர்த்தாப்புல வயலின் வாத்தியார் விடுமா, அங்கதான் போகணும். சின்ன எஜமானுக்கு இசைனா ரொம்ப ரொம்ப உயிருங்க. ரவி, நீ சங்கீதத்துல ரொம்ப கெட்டிக்காரன் ஆயிட்ட. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா. ஐயா, எந்த விதமான ஆதாயம் இல்லாம எனக்கு இந்த இசை செல்வத்தை அடிச்சிருக்கீங்க. இதுக்கு உங்களுக்கு நான் காலமெல்லாம் கடமைப்பட்டிருக்கேன். ரவி, உன் சங்கீதம் உலகமெல்லாம் பரவணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு கொஞ்சம் ஆடம்பரமும் தேவை. நீ அந்த சின்ன வீட்டுல இருக்க வேண்டாம். எனக்கு ரசிகர்களால் தரப்பட்ட வீடு ஒண்ணு சும்மாவே பூட்டி கிடக்கு. நீங்கள் எல்லாருமே அங்க வந்து தங்கலாம். ஐயா, நீங்க செய்யற உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்க காட்டின அன்பு வழியே நடப்பேன். நீங்க என் தெய்வம் மாதிரி. கல்பனா, உன் காலேஜ் இருப்பு நாளைக்கு தானேம்மா? இன்னைக்கு புறப்பட போறியா? ஆமாப்பா. அப்பா என்னம்மா? இன்னொரு விஷயம்ப்பா, எங்க காலேஜ்ல அழகு போட்டின்னு நடத்துறாங்க. லெக்சரர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்னையும் பங்கெடுத்துக்கொண்டு வற்புறுத்தினாங்க. என்ன கேட்காம அவங்களே பேரை எழுதி கொடுத்துட்டாங்க. அப்பா, இதுல உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே? எனக்கு என்ன ஆட்சேபனை? எல்லாரும் உன்னை அழகு தேவதைன்னு பாராட்டினா அந்த பெருமை எனக்கு தான் உண்டு. ஆமா, அப்பாவுக்கு ஏத்த பொண்ணு, பொண்ணுக்கு ஏத்த அப்ப. 4 பேர் மத்திய உடம்ப காட்டி அழகின்னு எதுக்காக பட்டம் வாங்கி கட்டிக்கணும்? அந்த லட்சணத்துல 4 பசங்க பார்த்து நான் கட்டிக்கிறேன், நீ கட்டிக்கிறேன், எதுக்காக போட்டி போட்டுக்கிட்டு வரணுங்கிறேன். இவளுக்குன்னு தான் மனோர் லண்டன்ல போய் படின்னு படிச்சுக்கிட்டு இருக்கிறானே. இத பாரு, போன வாரம் லண்டன்ல எடுத்த போட்டோ அனுப்பி வச்சிருக்கேன். எப்படி இருக்கா? ராஜா மாதிரி. அழகு போட்டின்னு வச்சா என் ராஜாவுக்கு தான் முதல்ல பரிசு கொடுக்கணும். சரி, மனோகரும் ஒரு பரிசு வாங்கிட்டு வரட்டுமே. இங்க பாருங்கம்மா, 4 பேர் நம்ம பொண்ணை பார்த்து அழகின்னு சொன்ன அந்த பெருமை நமக்கு தானேம்மா. அதுவும் சரிதான். அப்பா, நான் புறப்பட்டுமா? சரிம்மா, நீ புறப்படு. காரை எடுத்துட்டு போ. கல்பனா, பத்திரமா போயிட்டு வாமா. ஓகே டாடி, பை பை. அத்தை, போயிட்டு வரேன். அடியே, போட்டியில ஃபர்ஸ்ட் வந்தா நானே உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன், மறந்துடாத. தம்பி தம்பி தம்பி, பயணியா? என்னப்பா? இந்தா, இதுல ஒரு பெட்டிஷன் எழுது. பெட்டிஷனா? ஆமா. எதுக்கு? சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கா? ஆமா தம்பி, நான் காய்கறி விற்க வந்த 20 வருஷ சர்வீஸ்ல ₹1 இடைஞ்சல் பண்ணது கிடையாது. நேற்றுக்கு என்னடான்னா, இந்த நாலங்காடியில காய்கறி விற்கிற சின்ன பசங்க விற்க கூடாதுன்னு தகராறு பண்றாங்க. ஏப்பா, நீ கூட வண்டிக்கு லைசன்ஸ் வச்சிருக்கல? இருக்கு. எவனோ சைனாக்காரன் நம்ம நாட்டுல படை எடுத்தானா, அதுக்காக இந்த சின்ன 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 பசங்க காய்கறி விலையெல்லாம் 1க்கு டபுள் ஆக்கி அநியாயமா வித்து அவசரமா வாழணும்னு நினைக்கிறாங்க தம்பி. நான் பழைய விலைக்கே வித்தேன். நீ செஞ்சது நியாயம் தானே? நியாயமா நடக்க விட மாட்டேங்கிறாங்க தம்பி.
அதுக்கு தான் இன்னைக்கு போலீஸ பாதுகாப்பா வச்சுக்கிட்டு நடமாடும் நியாய விலக்கடை திறக்கலாம்னு இருக்கேன். நீ எழுது. சேச்சே, இதுக்கெல்லாம் போலீஸ் எதுக்கு? இன்னைக்கு உன் கூட நானே வரேன். உன்னை எவன் எதுக்குறான்னு பாக்குறேன். ஐயோ வேண்டாம் தம்பி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க போய் ஏன் கூட வந்துட்டு நானே போறேன். என்ன வந்தாலும் நானே பாத்துக்கிறேன். இல்ல பழனி, அப்படிலாம் விடக்கூடாது. இன்னைக்கு நானே உன் கூட வரத்தான் போறேன். தம்பி, நான் வந்து காய்கறி விக்கிறவன், என் கூட நீங்க. இதுல என்னப்பா தப்பு? அளவு சின்னதா இருந்தாலும் தொழில் வியாபாரம் தானே. வியாபாரம் தான் ஒரு நாட்டின் தூண். இன்னைக்கு நானே வரேன். வியாபாரம் சும்மா எப்படி நடக்குது பாரு. கிளம்பு. கல்பனா, நம்ம ஹாஸ்டல்ல உன்னை தலைவையா தேர்ந்தெடுத்திருக்கோம். நீ செலக்ட் பண்ற காய்கறியை பார்த்து எல்லாரும் அப்படி அசந்துணும். பாத்துக்கிட்டே இரு. இனிமே நம்ம ஹாஸ்டல்ல எல்லாம் இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் தான். என்னடா டாய், நாங்க இங்க பரம்பரையா வியாபாரம் பண்றோம். எங்க வியாபாரத்தை கெடுக்கிறது இல்லாத கலாட்டாவா பண்ற? மரியாதை எடுத்த காலி பண்ணிவிடும். சர்க்கார் இடத்துல தான்ப்பா சரக்கு விக்கிறேன். என்ன போக சொல்றதுக்கு இது ஒண்ணும் உங்க பாட்டம் கட்டின மார்க்கெட் இல்ல. போட எடுத்த காலி பண்ண மாட்டேன். நீ காலி பண்ணலனா தம்பி, இன்னைக்கு தாப்பா வெறும் வண்டியா வீட்டுக்கு கொண்டு போறேன். புறப்படு. வண்டியாவது கொண்டு வீட்டுல சேர்ப்போம். சீக்கிரம். அக்கா வாடா தம்பி, வாடா உட்கார். இது பாத்தியா உன் மாயன் போட்டா? சௌக்கியமா இருக்கிறேன், கூடிய சீக்கிரம் வந்து சேர்றேன்னு கண்ணாசி எழுதியிருக்கேன். எப்படி இருக்கிறான்? துரையாட்டம் இல்ல? வெரி குட். சரி முதல்ல சாப்பிடவா, அப்புறம் பேசிக்குவோம். கல்பனா எப்படி இருக்கா? நல்லா தான் இருக்கா. காலேஜ்ல படிக்கிறாளா? படிக்கிறேன். குட். ஃபாரின்ல படிக்கிற பையனுக்கு மனைவியா வரணும்னா நிறைய படிக்கணும். நிச்சயமா எனக்கு இமீடியட்டா ஒரு 2000 ரூபீஸ் செலவுக்கு வேணும். எடுத்து போய் சாப்பிட்டு வந்துடுறேன். தரேன். ரோசி, இதுதான் தமிழரசின் தலைநகரம், சென்னை நகரம். ஊர் நல்லா இருக்கு, ஆனா வெயில் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அத போடு, மேல போடு. இந்த வெயிலுக்கே மேல் துண்டை எடுத்துட்டா நான் அப்புறம் எப்படி? டார்லிங், இங்கே இரு, இத வர. அங்கிள், என்ன பண்ணுது? எப்படி இருக்கு பிரயாணம்? எப்படி? ரொம்ப ஜாலியா இருக்கு. ஜாலியாவா? தனியா வரலையே. அதாவது கப்பல்ல ரொம்ப பேர் கூட வருவாங்க இல்லையா, அதை சொன்னேன். சரி புறப்படு. உன் அத்தை வீட்டுல மாலையோடு உன்னை வரவேற்க காத்துருக்கு. அப்படியா? அங்கிள், நான் அதுக்குள்ள ஹோட்டல் ஏசியாட்டிக் போய் ஒரு ரூமை வாங்கி கொடுத்துட்டு வரணும். ஹோட்டல் எதுக்கு? ஹோட்டல் அங்கிள், நீங்க விவரம் புரிஞ்சவங்க,
சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்க. என்ன பண்ணுங்க? கூட ஒண்ணா கொண்டாந்து இருக்கிறேன். கேர்ள் ஃபிரெண்ட் இல்ல ரோசி. அந்த பொண்ணு கவுனோட வரத பார்த்தா அத்தை பூண்டோட கைலாசத்துக்கு அனுப்பிடுவாங்க. அதை எங்கேயாவது கொண்டு தொலைச்சிட்டு வா. டார்லிங், டார்லிங், எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இது தலைநகரம். உன் தமிழ கொஞ்சம் மெதுவா பேசமா. டார்லிங், என்னை கூட்டிட்டு போ. இவ்வளவு தூரம் கொண்டாந்து கூட்டி போ, விட்டா போவேன். வா வாயா. எங்கயா மனோகர்? மனோகர் எங்க? மனோகர் வரல, நீ மட்டும் தனியா வரியா? அவன் எங்கயா? மனோகர் வந்திருக்கான். என்னையும் கூட்டிட்டு வரல? வருவான்னு ஆலங்கலைக்க வச்சு பூசணிக்காய் சுத்தி உடைச்சு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போகலான்னு விடிஞ்சதுல இருந்து காத்துட்டு இருக்கிறேன். நீ வெறும் ஆளா வந்து நிக்கிற. தேங்காய் கூட உடைக்க முடியல. என் தலையில உடைங்க. அவன் வீட்டுக்கு வரலையா? ஹோட்டலுக்கு போறேன்ட்டு போயிட்டான். நல்லா இருக்கு. கடல் ஆட்டம் வீட்டை வச்சுக்கிட்டு ஹோட்டலுக்கு விட்டுட்டு வந்துட்டு நிக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா இல்ல நல்லா இருக்கான்னு கேக்குறேன். அவன் வரலைன்னா நான் என்னம்மா செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்னா இழுத்துக்கிட்டு வர்றது. அம்மா, அவன் ஏன் இங்க வரலன்னு என்னால சொல்ல முடியாதும்மா. உம்மாலதான் சொல்ல முடியாது. போகட்டும். அவன் எந்த ஹோட்டலுக்கு போயிருக்கான் அதையாவது சொல்ல முடியுமா? நான் போய் கூட்டிக்கிட்டு வரேன். ஹோட்டல் ஏஷியாட்டிக். அங்கயா? நான் போறேன். டார்லிங், மனு, எப்படி எங்க கண்ட்ரி? உன்னை பார்த்தாலே தெரியுது. என்ன பார்த்தா கண்ட்ரி மாதிரி தெரியுது? என்னது நிச்சயங்கிற கோங்கிற இங்கிலீஷ்லயும் சொல்ற தமிழையும் சொல்ற, நீ எதுல சேர்த்தி? நான் போர்டுல பிறந்தவ, கண்டுக்காத. டார்லிங், என்ன பல்லு வலியா? கட்டணம் பல்லுதானே? எப்படி? எனக்கு இந்தியா ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கு என்னப்பா? இந்த மதுரை கோயில் கோபுரம் சொல்லுவாங்களே, அது எப்படி இருக்கு? உன் தலை மாதிரி இருக்கும். இதுதான் கோபுரம். இப்ப என்ன அதை பத்தி? நான் அங்க போய் 64 நாயர் பார்க்கணும். 64 நாயர் பார்க்கணும். ஐயோ ஐயோ, இதுக்கு ஏன் மதுரைக்கு போற? 64 நாயன்மார்கள். அதுதான் பார்க்கணும். விராட்டு திட்டத்துக்கு தான் லாய்க்கு. ஐயோ ஐயோ, இந்தியா வந்தியா? வாய திறக்காத, பேசாம இரு. டார்லிங், இங்க டார்லிங், எனக்கு ஒரு டவுட். நான் தான் உன் டார்லிங். இதுல என்ன டவுட்? டார்லிங், நீ ஏன் எங்க வீட்டு மேல கூட்டிட்டு போகாம ஹோட்டல் மேல வச்சிருக்கு? அதுமா, நீ இப்ப பேய் மாதிரி இருக்கிற. உன்னை கொஞ்சம் கொஞ்சமா பொம்பளையா மாத்தி அப்புறம் வீட்டுக்கு கூட்டி போகணும். நான் பேய் போல இருக்கு. நான் பேய் போல இருக்கு. எங்க ஆண்டி அஞ்சனா ஏன் இப்படி worry பண்ணுது? worry பண்ணாம அவங்க நரி மண்ணை தோன்ற மாதிரி நம்ம பூர்வீகத்தை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ போய் அந்த ரூமுக்குள்ள ஒளிஞ்சுக்க. Nonsense. நான் அந்த பொம்பளைகிட்ட பேசுறேன். அடி கொன்னுடுவேன். எங்க ஆண்டின்னு சொல்றேன். மரியாதை பொம்பளை நான் சொல்றேன். ஆஞ்சினா பொம்பளை இல்லாம ஆம்பளையா? I'll speak to her. உன் சொத்த இங்கிலீஷ் எல்லாம் அவங்ககிட்ட சொல்லாதே. பேசாது. அத்தே அத்தே மனோரே, அத்தே மனோரே, எத்தனை வாட்டி? எப்படிதான் இருக்க? என் கண்ணுக்குட்டி, என் கண்ணுக்குட்டி, என் பன்னிக்குட்டி. அத்தே அத்தே உட்கார்த்தே. ஏண்டா ஹோட்டல் வந்துட்டு கீழே உட்காரணும்? அரண்மனை ஆட்டம் உனக்கு வீடு இருக்கிறப்பா இந்த ஹோட்டல் வந்து ஏண்டா தங்க உன் தலையை இழுக்காடா? அத்தை விட நிறைய பேசணுங்கிறதுக்காக அலுப்பு தர 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக நான் வந்து ஹோட்டல்ல வந்து தங்கி இருக்கிறேன். ஏண்டா ஆடுற? அது புறப்பட. ஏண்டா தரத்துற? அதே துருப்பு. என்னடா இது அசிங்கமா? இது அசிங்கம் இல்ல. இது வந்து பொம்மை பொம்மை பொம்மையா? பொம்மை வார்த்தை வாய் மூக்கு. என்னடா கண்ணடிக்குது? இல்ல இல்ல, அது வந்து இது நான் எது சொல்றேன்னாக்கா, இது வந்து எறும்பு ஏதாவது ஏறி இருக்கும். அதான், வேற ஒண்ணு இல்ல. என்னடா கால் அடிக்குது? இது ஒண்ணு இல்ல, கீ கொடுத்தா அப்படி உழைச்சுக்கிற கழுத மாதிரி பொம்மை இது. இந்த கண்டாய் பொம்மையெல்லாம் உடைச்சிட்டு வீட்டுக்கு வாடா. சரி ஆண்டி. ஆண்டியா? என்ன பார்த்தா ஆண்டியா தெரியுதா? நான் என்ன பிச்சைக்காரியாடா? உங்களுக்கு அப்படி தெரியலனா? ஐயோ ஐயோ, ஆண்டி சொன்னா அத்தேன்னு அர்த்தம். ஐயோ ஐயோ, ஏண்டா வெள்ளைக்காரிய பொம்மையா உட்காத்தி வச்சுக்கிட்டு என்ன ஏமாத்தா பாக்குற? கண்ணடிக்கிறதும் காலாட்டுறதும் பொம்மையாடா? நம்ம குளம் கோத்திரம் குடும்ப ஆச்சாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த அனாச்சாரத்தை ஏண்டா கூட்டிட்டு வந்த? வாடா வீட்டுக்கு வாடா. ஐயோ ஏண்டா அத்தே, என்ன இது என்னோட வந்த கேஸ் இல்ல, இது ஊர் சுத்தி பார்க்க வந்த கேஸ். நீ கவலைப்படாத. அடுத்த பிளேன்லயே இத பார்சல் பண்ணி அனுப்பிச்சு நேரா நான் வீட்டுக்கு வர்றேன். இப்பவே அனுப்பிட்டா? ஐயோ போட்டு போட்டு போட்டு. டார்லிங், இதுக்குதான் நீங்க கூட்டிட்டு வந்தியா? அவையோர்களே வணக்கம். அழகு என்பது ஆண்டவரின் ஒரு அற்புத படைப்பு. இந்த அழகு போட்டி விழாவை வெற்றிகரமாக நடத்தி தர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு.
இங்கு நடந்த அழகு போட்டியில் வெற்றி பெற்ற குமாரி கல்பனா அவர்களுக்கு மிஸ் இந்தியா என்ற பட்டத்தை உங்கள் சார்பில் அளிக்கிறேன். அழகு போட்டியில் கலந்து கொண்ட மற்ற சகோதரர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். இப்பொழுது இளம் மேத ரவி அவர்கள் உங்களுக்கு இசை விருந்து அளிப்பார்.